வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்ட் லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவை நான் சொல்கிறது தெளிவுனத்தனமாக பொறுமை கேட்டுக்குங்க. மேக்ஸிமம் தினந்தோறும் என்ன தகவல் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தோதாகும். ஒரு வேளை தகவல் சொல்லலை அப்படின்னா எதுவுமே தோதாகாது. ஓகே, சரி, அந்த வகையில் இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா, ஃபாலோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. யாரை வந்து நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கலாம், யாரை வந்து ஃபாலோ பண்ணலாம், யார் கூட போட்டி போடலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு என்ன தகவல் அப்படின்னா, முதலாவது இந்த ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறப்போ ரெண்டு பேர் தான் படைத்தார். முதலாவது ஆதாமை படைத்தார். ஆதாமோட விலா எலும்பு எடுத்து ஏவாளை படைத்தாங்க. 2 பேர் தான் அவர் படைத்தார். அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் தான் நிறையா பேரை படைத்தாங்க மனித நிலையில். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பைபிளில் ஆல்ரெடி இவங்க 2 பேருமே ஃபெயிலியர் ரிசல்ட்டாக, அதனால் எக்கச்சக்கமான ஃபெயிலியர் ரிசல்ட்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தேவகுமாரன் வந்தார், ஒரு வெளிச்சத்தின் பாதையை அமைச்சார். ஓகே, அதனால் இங்கே போட்டி போடுறது அப்படின்றதெல்லாம் தோதாகாது. ஓகே, அதில் பிரயோஜனமுமே கிடையாது, நீங்கள் நல்லா ஆழ்ந்து யோசிச்சிங்க அப்படின்னா. ஓகே, அடுத்து யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, பைபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யாரையோ ரோல் மாடலாக எடுத்துக்கன்னு நினைக்கிறீங்க, உங்கள் வெளிச்சத்தின் பாதையில் நீங்கள் பயணிங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆதிசங்கரன்னு ஒரு நபர் வாழ்ந்தார். அவர் ஒரு பாதையில் பயணிச்சிட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் போனார், ஒரு பானம் எடுத்து குடித்தார். அதை பார்த்துட்டு சீசர்களும் அதே பானத்தை எடுத்து குடித்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நெருப்பு குழம்பு எடுத்து குடித்தார். சீசர்கள் பார்த்து திகைச்சாங்க. அதனால் ஒருத்தர் இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி போட்டி போகிறதுன்றது சரியான லேப் டெஸ்ட்டு சக்ஸஸை தருமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அதனால் அனாவசியமாக யார் கூடயும் போட்டி போடுறது, கம்பாரிசனு, ரோல் மாடல் இதெல்லாம் எதுவுமே தோதாகாது. அவங்கவுங்க சுயம்பாக முன்னேறது மட்டும்தான் சரி. ஓகே, சரி, அடுத்த தகவல். டைம். சென்னையில் நான் ஸ்டே செஞ்ச போது அங்கே மகேஸ்வரன் ஒரு நபர், நல்ல கேரக்டர் தான். அவர் ஒரு மேஸ்திரி. ஆனால் அவரும் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு வேலை வாங்குவோம். அப்படி அவருக்கு கொஞ்சம் கடன் இருக்குது. மதுரைக்காரங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் சில எல்லோ சம்மந்தமான விஷயமும் இருக்குது. அவருக்கு பட்டர்ஃப்ளை அட்டாக்கு பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு சமநிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நைட்டு 12 மணி வரைக்கும் ஆன்லைனில் அவர் தோது பார்ப்பார். அதுதான் அவரோட ஓஎஸ். இவரோட ஓஎஸ்ஸால் இவருக்கு தோதாகும். நைட்டு 12 மணி வரைக்கும் எல்லாரையும் அப்படியே தோது பார்த்து, அதுக்கப்புறம் காலங்காத்தால் 6 மணிக்கு எல்லாத்தையும் ஓரளவு தோது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு தோதாகும். ஆனால் நமக்கு தோதாக மாட்டேங்குது. அதனால் இனிமேல் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 9 o'clock மேலேயே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணால் தான் காலங்காத்தால் ஒரு 4-5 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஜிம்முக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் தோதாக இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 10 மணி வரைக்கும் தான் ஆன்லைன் அப்படின்றது தோதாகும். 12 மணி வரைக்கும் ஆன்லைனில் தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. அதனால் இந்த மகேஸ்வரன் ஓஎஸை வந்து மாற்றணும். மற்றபடி அவர் அண்ணார் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. முதலாவது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ நான் வேணால் கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அந்த அட்ரஸுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லுவேன். அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா போதும். இப்போதைக்கு தோதாகாது. ஓகே, அதனால் இனிமேல் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் தான். அதுக்கப்புறம்லாம் ஆன்லைன் அப்படின்றது தோதாகாது. ஓகே, சரி, அடுத்த தகவல். சோனாலிகா டிஸ்கஷன். சோனாலிகாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் அப்படின்றது அவங்க ஒரு நிலையில் இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. மேல் இடத்த பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஓகே அப்படின்ற மாதிரி. அவங்க இதுக்கு மேலே சம்பாரித்து கோட்டை கட்டணும் அவசியமே கிடையாது. ஓரளவு சம்பாரிச்சிட்டாங்க, இருக்கிறத வச்சு தோது பார்த்துக்கிட்டு அப்படியே ஓரளவு நிர்வகித்தா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் அவங்களோட சமநிலையாக இருக்கிறனால போதும் அப்படின்ற மனநிலை தான் அவங்க இருக்காங்க. சரி, இங்கே இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்ல நினச்சேன். அதாவது பேட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு டீமாக இருக்கிறப்போ அந்த டீமே சேர்ந்து தான் முன்னேறதுன்றது தான் சரியான தீர்வாக இருக்கும். இப்போது இந்த டீமில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேரை விலகிட்டு நாங்கள் மட்டும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா அது தோதாகாது. அந்த ஒட்டுமொத்த டீமே வந்துட்டு முன்னேறினா மட்டும்தான் அது ஒரு விடுதலைக்கு உண்டான ஒரு
தோதான நிலையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கே கூட பார்த்திங்கன்னா, எனக்குமே ஒரு சுதந்திரம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் நான் எல்லாரையுமே தோது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஓகே. அதனால் சோனாலிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன நிராகரிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தோதாகாது. நான் நிறையா ஐடியாலாம் வச்சுருந்தேன். இருந்தாலும் ஒரு வாரம் லீவு. நானே ஏதோ தோதாகிறப்போ கூப்பிட்றேன். நீங்களே தனியாக தோது பார்த்துக்குங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல் ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒவ்வொரு மூவிக்குமே ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை இருக்குது. ஓகே. அப்படின்றப்போ அதை நம்ம அந்த புக் பண்ணது எல்லாமே அப்லோட் பண்ணணும். எடிட் செஞ்சு அப்லோட் பண்ணணும். ஓகே. அதனால் ஒரு 4, 5, 6 அந்த மாதிரி மூவிஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணணும். டெய்லியுமே வந்து ஒரு 1 ஹவராவது நம்ம எடிட் செஞ்சு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அப்போனா தான் அது நமக்கு ஒரு சோர்ஸ் கோடு மாதிரி. அதை வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்டோரி லைன் எல்லாமே எழுதுறதுக்கு தோதாக இருக்கும். ஓகே. ஆனால் இந்த ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஃபோட்டோகிராஃபி மேலே ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறனால அது அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அது ஆரம்பத்தில் சோஷியல் மீடியாவில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்வால்வ் ஆனதுன்னு ஓவராக இதாகிடுச்சு. உடனுக்குடனே அவங்க என்ன நடக்குது அப்படின்ற ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்வால்வ் ஆகாதீங்க, அதிகமாக ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஓகே. ஓஎஸும் சரியில்லை, சாஃப்ட்வேரும் சரியில்லை. அதாவது ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா கொஞ்சமாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும், மெடிடேஷனு கொஞ்சமாவது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சும்மா ஏதோ வகையில் தோது பார்த்துக்கிட்டு தோது பார்க்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் தோதாகாது. ஓகே. அடுத்து சோப்புநாய்யை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, சோப்புநாய்யை பொறுத்த வரைக்கும் நான் பலியாகிறேங்க, உங்களை காப்பாற்றுறேங்க அப்படின்னு நினச்சா அது தோதாகாது. எந்த ஒரு விஷயத்தையுமே அதை நம்ம உளவியல் ரீதியாக அணுகணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா என்னங்க எதுக்குன்னு சொல்லிட்டு விசாரித்து அவங்கள வந்து க்யூர் பண்ணணும். அப்போ தான் அது நிரந்தர தீர்வு. அவங்க க்யூர் பண்ணாமல் நம்ம வேறு ஏதோ தோது பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி சரியாகும்? அதனால் சரியாகாது. அடுத்து சோப்புநாய்யை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தகவல் இருக்குது அப்படின்னா, இப்போது ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த காயம் வந்து யாரால் ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சு, எதுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்றத விட அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றது தான் யோசிக்கணும். ஓகே. இப்போ சோப்புநாய் என்ன சேதாரம் ஏற்படுத்திடுச்சு. அதுக்கு தீர்வாக என்ன அப்படின்னா, திவ்யா சாஷாவை தான் நான் வந்துட்டு தினந்தோறும் ஒரு வெப் சீரிஸோ ட்ராமாவோ மூவிலே புக் பண்ணணும். அவங்களுக்காகத்தான் நான் ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நான் ஓரளவு க்யூர் ஆவேன். ஓகே. இது சோப்புநாய்க்கு தான் சேதாரத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப சோப்புநாய்கிட்டே நம்ம தோது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சேதாரம் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். அதை வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மாற்றுத் தீர்வு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. அதனால் திவ்யா சாஸ்திரா அப்ரா கண்ட்ரீஸில் தினந்தோறும் ஏதாவது ஒரு ஸ்டூடியோ ஒர்க் அப்படின்னா தான் நான் கொஞ்சம் க்யூர் ஆவேன். ஓகே. அடுத்து சோப்புநாய்யை பொறுத்த வரைக்கும் நேரில் தான் சந்திக்கணும். அப்போ தான் தீர்வு. மற்றபடி ஆன்லைன் அப்படின்றலாம் நானே ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் கூப்பிடுவேன். ஒரு வேளை தினந்தோறும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது, நல்லா போட்டுக்க ட்ரெஸ் இருக்குது, நல்லா சாப்பாடு இருக்குது, அது இல்லாமல் மூவிஸ் இருக்குது, விளம்பரம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணலாம். அதுக்கு நான் தான் கிடச்சேன்னா வேறு யாரையாவது பிடிச்சி டைம் பாஸ் பண்ணலாமே. நான் ஏதோ தோது பார்த்தா தான் இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து அடுத்த நிலைக்கு தோது ஆகிறதுன்றது எனக்கு தோதாகும். அதனால் அனாவசியமாக இன்வால்வ் ஆகாதீங்க. நானாக கூப்பிடுவேன் தோதாகிறப்போ. ஓகே. சரி, அடுத்த தகவல். அடுத்து என்ன தகவல் அப்படின்னா டைரக்டர்ஸ் டிஸ்கஷன். டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இப்போ நமக்கு நிறையா விஷயம் தோணும். இவ்வளோ டைட்டில் இருக்குது, இவ்வளோ ஸ்டோரி இருக்குது, இவ்வளோ ஆக்ட்ரஸ் இருக்காங்க, இவ்வளோ லொக்கேஷன் இருக்குது அப்படின்ற எல்லாமே நம்ம நினைப்போம். அது எல்லாமே ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகுதுன்றது தோதாகாது. அப்போ என்ன தான் தீர்வு அப்படின்னா புக்ஸ் தான் எழுதலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு புக்காகவே எழுதலாம். ஓகே. எல்லாமே நீங்கள் படமாக மாற்றணும் அவசியம் கிடையாது. எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நாவலாக எழுதலாம், ஒரு கதையாக எழுதலாம், அல்லது ஒரு கட்டுரையாக எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் புக்கில் கவனம் செலுத்தலாம், புத்தகத்தில் கவனம் செலுத்தலாம். ஓகே. எல்லா நேரமும் நம்ம அதை வந்துட்டு கேமராவில் கன்வெர்ட்டான ஒரு நிலையில் ஒரு திரைப்படமாக எடுக்கிறதுன்றது நிச்சயமாக சிரமம். ஏன்னா அதில் மார்க்கெட்டிங் இருக்குது. நீங்கள் எடுக்கிற படம் நீங்கள் மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒன்றும் தெரிவிக்காது. ஏன்னா அந்தளவுக்கு யாரும் திரைப்படம் எடுக்கிறதுன்றது பட்ஜெட் நிலையில் சிரமம். அதனால் மார்க்கெட்டிங் அப்படின்ற நிலையில் இருக்கிறனால நினைக்கிறது எல்லாத்தையும் படம் எடுக்கிறதுன்றது நிச்சயமாக சிரமம். அதனால் நீங்கள் எல்லாமே புத்தகம் எழுதுங்க. எனக்குமே கூட அதுதான் என்னோடய உணர்வு நிலையும். புத்தகமாக எழுதலாம். இவ்வளோ ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைட்டில் எல்லாத்தையும் ஒரு புத்தகமாக எழுதலாம். அவ்வளோதான் தீர்வு. ஓகே. மற்றபடி ஒரு ஒற்றுமை அப்படின்றது தேவை. ஓகே.
சரி, அடுத்த தகவல் ஆர்டிஸ்ட்டெல்லாம் டிஸ்கஷன். ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, காசு தான் விஷயம். ஏதோ ஒரு 5000, 10,000, 15,000, 20,000, 30,000, 40,000, 50,000, 1,00,000, 5,00,000, 10,00,000, 1,00,00,000, 2,00,00,000, 3,00,00,000, 4,00,00,000, 5,00,00,000 இப்படி தான் காசு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஏதோ தோது பார்க்கலாம். அல்லது அந்த உணர்வு நிலைக்காக என்ன பண்ணுறது, அந்த யூடியூப்பு, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபோட்டோஷூட்டு, இந்த ஷார்ட் ஃபிலிமு இப்படி தான் ஏதாவது தோது பார்க்கணும். ஓகே, அதனால் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வேக்கன்சி இருக்குது. ஆனால் காசு இருக்கா, அதுதான் விஷயம். ஏன் அப்படின்னா சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ். ஓகே, அதனால் இந்த பிஸ்னஸில் 100 கிடைச்சாலும் லாபம்தான், 1000 கிடைச்சாலும் லாபம்தான், 10,000 கிடைச்சாலும் லாபம்தான், 1,00,000 கிடைச்சாலும் லாபம்தான், 5,00,000 கிடைச்சாலும் லாபம்தான், 10,00,000 கிடைச்சாலும் லாபம்தான், 40 லட்சம் 50 லட்சம் கிடைச்சாலும் லாபம்தான், 1,00,00,000 கிடைச்சாலும் லாபம்தான். ஓகே, அதனால் லாபம் இருந்தால் தான் தோதாகும். ஓகே, அதனால் காசு இருந்தால் தான் தோது பார்க்கலாம். அல்லது வெயிட் பண்ணுங்கள், நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல். பிரான்ஸ் நாட்டில் தான் டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய உளவியல் ரீதியான தீர்வுகளும் அங்கே தான் தோதாகும். ஓகே, அதனால் பிரான்ஸ் நாட்டில் டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்து ஒரு 10 மில்லியன் ஃப்ரான்ஸு கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஓரளவு தோதாக அமைச்சு நிறைய விஷயத்தை தீர்வு காணலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த கழுதை என்கின்ற திலகவதி காலங்காத்தால் ஒரு அட்னன்ஸு, அதனால் இந்த எரர்லாம் மேஜிக் தான், ஒன்றும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை, மேஜிக் தான். அந்த மேஜிக்கை வந்து சால்வ் பண்ணணும். மாதிரி யோகா பண்ணுறீங்க, யோகி, ஞானி, ரிஷி, சித்தர்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. இப்போல்லாம் ரொம்ப ரேராக இருக்குது. அதனால் மேஜிக் பவர் வந்து சால்வ் பண்ணணும். இந்த மேஜிக்லேருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சா தான் எனக்கு நிறையா விஷயம் தோதாக இருக்கும். ஓகே, அதனால் இந்த மேஜிக் கோர்ட்டு, இந்த மேஜிக் விஷயத்தில் நிறைய விஷயத்த சால்வ் பண்ணணும். ஓகே, அதனால் இந்த பிரான்ஸ் நாடு இந்த கழுதை என்கின்ற திலகவதியை என்னென்னு கொஞ்சம் கவனிங்க. அதோட மேஜிக், பப்பர் ஃபிஷ் மேஜிக், அதை வந்து சரி செய்யணும். ஓகே, அடுத்து இந்த கிணத்து தவளைன்னு ஒருத்தன் துரோகி ஏரியா இருக்கான். என்னங்க பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறான். ஓகே, அப்பப்போ ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வைப்ரேட் ஆவான், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க அப்பாவும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் நடந்துக்கிறார். சரி, இவன் பையன் இப்படி, அவங்க எப்படின்னு அமைதியாக போக மாட்டேன், அவர் என்னமா நினச்சிக்கிறாருன்னா அவர் ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி அவரே நினச்சிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துருக்காரு, அதை பஜாரில் வேலை செய்கிறாரு, அவருக்கு ஒரு ஃப்ரீடமான ஒரு லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. அதனால் அவர் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம பிள்ளைங்க மட்டும்தான் கெத்தாக இருக்கணும், இவனுங்கெல்லாம் வந்துட்டு மட்டமாக தான் இருக்கணும் அப்படின்னு உளவியல் ரீதியாக நினச்சிக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த கிணத்து தவளை என்கின்ற துரோகியரியை படிக்க வச்சுருக்கணும். அவர் படிக்க வைக்கல, உனக்கு படிப்பு தான் ஏறலன்னு சொல்லிட்டு அவர் தொழில் கற்றுக்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துட்டாரு. அடுத்து அவங்க இன்னொரு பையன் அவங்க அருளில் இருக்கார். சரி, நீயாவது அவரையாவது படிக்க வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு 10 லட்சம் கடை வாங்கி ஏதோ கடையாக தான் அமைச்சிருக்கணும். அவரை வந்து ப்ளே பாயாக மாற்றி விட்டு எக்கச்சக்கமான சண்டையை ஏற்படுத்தி விட்றாங்க. ஓகே, இதில் அவங்க அம்மா வேறு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அவங்க அக்காலாம் வந்துட்டு வெவ்வேறு நபரை கூட்டிகிட்டு போனதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும், அவங்க ஃபேமிலி இஷ்யூ அதெல்லாம். ஓகே, அதனால் அவங்க ஃபேமிலியில் இவ்வளோ எரர் இருக்குது, அதெல்லாம் அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ. அடுத்து அவங்க அண்ணன் அருளுக்கும் அந்த கிணத்து தவளை என்கின்ற துரோகியரிக்கும் சண்டை மாறி மாறி நடக்குது, அது அவங்களோட ஃபேமிலி விஷயம். ஆனால் இந்த கிணத்து தவளை என்ன பண்ணுறான் அப்படின்னா அக்கி ஏற்படுத்துகிறான். அதான் சொல்லிட்டான், நீ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம், போதும், நம்ம சமாதானமாக ஒரு தீர்வு அமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டான். ஆனால் அப்படி இருந்தாலும் அவன் அக்கி ஏற்படுத்துகிறான். அதுதான் ஒரு வேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மூவிக்கும் பட்ஜெட்டுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எவ்வளோ வகையில் தோது பார்க்குறேன். அசால்ட்டாக கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் ஏற்படுத்திடுறான். ஓகே, அது அந்த சுயச்சார்பு, நுண்ணறிவு, நுட்பறிவு, திறனாய்வு, சிந்திக்கும் திறனான பகுத்தறிவு அப்படின்றது அவங்களுக்கு தோதாகலை, அவங்களுக்கு செல்ஃப் எடுக்கலை. அது இல்லாமல் அவனோட உளவியல் ரீதியான கருத்து என்ன அப்படின்னா, அவன் வந்துட்டு யாருக்கோ ஏதாவது சொல்லித்தரணும்னு நினைக்கிறான். அதுக்கு அவன் பேசாமல் படிச்சுட்டு டீச்சராக தான் மாறி இருக்கணும். அப்போ தான் இவன் சொல்லித்தரதுக்கு தோதாக இருக்கும். இவன் பப்ஜி கேமில் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்களுக்கு சொல்லித்தருவான்,
ஏங்க ப்ரோ அப்படி போங்க ப்ரோ இப்படி போங்க ப்ரோ, இவன் வந்து ஒரு சொல்லித்தரணுமா, அதுக்கு யாரோ கேட்டுக்கணும், அதுதான் என்னோடய கான்செப்ட். அது நமக்கு தோதாகாது. ஓகே, இவனோட மொன்ன அறிவு வச்சுக்கிட்டு நமக்கு எதுவுமே தோதாகாது. ஓகே, அதனால் இவங்கிட்ட நம்ம ஒரு அட்வைஸ் கேட்குறதுன்றது எனக்கு தோதாக மாட்டேங்குது. அது இவனுக்கு ஓரளவு தோதாக இருக்கிற மாதிரி நினச்சிக்குவான், ஆனால் நமக்கு தோதாகலை. அதனால் அவன் அட்வைஸ் நமக்கு தோதாகிறதுனால, அவனோட சாஃப்ட்வேர் ஓஎஸ்க்கு நம்ம தோதாகாதனால அவன் வந்துட்டு அக்கி ஏற்படுத்துகிறான், துன்புறுத்துகிறான். அதுதான் இப்போ ஒரு நிலைமையாக இருக்குது. அதை வந்து சரி செய்யணும். அதனால் அனாவசியமாக அக்கி ஏற்படுத்தக்கூடாது. நானாக சம்பாரிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவு நல்லா சம்பாதிக்கிறேன், காசு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஏதோ ஒரு நல்ல இடத்துல இல்லைனா ஏதோ ஒரு நல்ல ஒரு வெவ்வேறு ஊரில், எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குல்ல, அந்த எத்தனையோ ஒரு மாவட்டங்களில் ஒரு நல்ல இடத்துல 3 BHK வீடு ஒன்று அமைச்சு நானே தருவேன். நிலமும் வீடும் நான் உங்களுக்கு வாங்கி தருவேன். நல்ல நிலமையில் இருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக வாங்கி தருவேன். ஓகே, அதனால் இப்போவே வந்து துன்புறுத்தக்கூடாது. நான் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்புறம் எப்படி நான் போய் சம்பாரித்து உங்களுக்கு தோதா எல்லாம் அமைச்சு தர்றது? அதனால் விலைக்கிங்க, அனாவசியமாக இன்வால்வ் ஆகாதீங்க. ஓகே, சரி. வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ், இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் இன்வெஸ்டர் கேட்டகரி மட்டும் தான் சேஃப் ஜோனு, மற்ற 3 கேட்டகரியுமே அன்சேஃப் ஜோன் தான். அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் அடுத்த நிலையை நம்ம தோதை பார்த்துட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் தகவல். சரி, நன்றி, வணக்கம், பாய்.